வா அருணா. அக்கா, சித்ராவும் மாமாவும் வீட்ல இல்ல தானே? இல்ல அருணா, அதனாலதானே உன்ன வீட்டுக்கு வர சொன்னேன். அக்கா, முதல்ல எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. இதோ காஃபி ஓகேயா? ஓகேக்கா. அப்புறம் சொல்லு அருணா, என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்ன. ஆமாக்கா, எல்லாம் நல்ல விஷயம்தான். முதல்ல காஃபிய குடு சொல்றேன். என்னடி ரொம்ப பீடிகை போடுற? இந்த காஃபி சீக்கிரம் சொல்லு. அக்கா, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க ஃபேமிலி ஆல்பத்துல சித்ராவை பார்த்துட்டு சித்ராவை பத்தி கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் அவங்களுக்கு சித்ராவை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப ஏன் அருணா என்கிட்ட இத பத்தி நீ ஏற்கனவே சொல்லல? அக்கா, அப்போ சித்ரா பாபுவுக்கு தான் ஒரே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. இந்த லட்சணத்துல நான் வேற எதுக்கு அவகிட்ட இத பத்தி பேசி வாங்கி கட்டிக்கணும்னு தான் பேசாம வாய மூடிக்கிட்டு இருந்துட்டேன். சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அக்கா, நீ அன்னிக்கு சித்ராவுக்கு ப்ரப்போசல் பாக்கறேன்னு சொன்ன உடனேதான் எனக்கு இவங்க ஞாபகமே வந்துச்சு. பையன் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு பேங்க்ல மேனேஜரா இருக்கான். பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன். பையனோட அப்பா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்க. அப்படியா அருணா? ஆமாக்கா, நானும் என் வீட்டுக்காரரும் அன்னிக்கு அவங்க கூட பேசணும். அந்த பையன் சித்ராவை போட்டோல பார்த்த நாள்ல இருந்து சித்ரா மேல ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு சொன்னாங்க. உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு மேல பண்ணலாம்னு தான். தேங்க்ஸ் அருணா, நீ எவ்வளவு பொறுப்பா சித்ராவுக்கு நல்ல வரனை கொண்டு வந்திருக்க. ஆனா சித்ரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னா அவ தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா. அவளை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னே எனக்கு புரியல. அக்கா, சித்ரா கிட்ட சும்மா பையனோட பேசிப்பாரு, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லு. நான் சொல்றேன், சித்ராவுக்கு பையனை கண்டிப்பா பிடிக்கும். இந்த பாபு எல்லாம் அந்த பையனோட கால் தூசிக்கும் வரமாட்டான். என்ன ஓடி இவள ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. எனக்கு தெரியும் இந்த பாபு பைய ஏதாவது சொல்லி அவ மனச மாத்திர பாப்பான்னு. அதுக்குள்ள நாம முந்திக்கணும். அக்கா, நீ ஒன்ன பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். இந்த பாபுவால ஒண்ணும் கிழிக்க முடியாது. தேங்க்ஸ் அருணா, நீ இப்படி பேசுறத கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீ அந்த பையனோட பேரண்ட்ஸ பார்த்து பேச ஏற்பாடு பண்ணு. அதுக்குள்ள நான் இவள கன்வின்ஸ் பண்ணிடுறேன். நீ கவலைப்படாதக்கா, நானே முன்னாடி நின்னு இது எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறேன். நீ எப்படியாவது மாமாவையும் சித்ராவையும் சம்மதிக்க வச்சிடு. கண்டிப்பா. வெரி குட் டேவிட். நீங்க இவ்வளவு சீக்கிரமா அந்த ரெட் டைரியில உள்ள டீடைல்ஸை காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அன்னைக்கு சொன்னது போல மகேஷ் எந்த நிமிஷமும் அந்த டைரியை செக் பண்ண சான்ஸ் இருக்குமேன்னா சீக்கிரமா பண்ணிட்டேன். உண்மைதான் டேவிட். சரி, அதுல முக்கியமான டீடைல்ஸ் எதனா கிடைச்சதா? என்ன சார் கிடைச்சிருச்சான்னு கேக்குறீங்க? அத்தனை விஷயமும் நமக்கு கோல்ட் மைன். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். என்ன டேவிட் அது? கலெக்ட் பண்ண பணம் எல்லாம் அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு. அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கூட என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த பணத்தை நீங்க எப்படி முடக்க போறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அதுக்கு ஒரே வழி நாம மகேஷை மிரட்டி பணம் புடுங்கிறது தான். அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா என்ன? ஏன் ரகுலன் சார், விடிஎம் ஊருக்கு வந்ததும் அவரை ஏதாவது பண்ணி பணத்தை பிடிக்கிட்டாதான் என்ன? இல்ல டேவிட், விடிஎம் ஊருக்கு வந்ததும் அவங்க பலம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் நாம அடிதடின்னு தான் கிளம்பணும். நானும் குடும்பஸ்தன், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது டேவிட். ஆமா ஆமா, நாமெல்லாம் குடும்பஸ்தங்கள்ல. இப்படி அடிதடின்னு கிளம்பிட்டோம்னா அப்புறம் வீட்டுக்குள்ள விட மாட்டான் என் சம்சாரம். இப்போ மகேஷ் கிட்ட யார் மூலமா மிரட்டி பணம் புடுங்கலாம்? ஏன் ரகுலன் சார், அவனை மிரட்டித்தானே பணம் புடுங்கணும். அவன் வீக் பாயிண்ட்ல ஒரு தட்டு தட்டி பார்த்தோம்னா என்ன? வேணாம் டேவிட், அவன் மூலமா அந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். நான் ஒரு வழி பண்றேன். வேறு யார் மூலமாவது அவனை மிரட்டி பார்க்கலாம். அது விஷயமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க தயங்காம கேளுங்க. டேவிட்,
நீங்க ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே போதும். நான் இத பாத்துக்கிறேன். ரகுலன் சார் ரொம்ப ஜாக்கிரதை. சரி, இப்போ அவனோட டைரியை நான் என்ன பண்ணட்டும்? அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணின செக்யூரிட்டி கார்டு நம்மோட ஆள். அவங்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க சீக்கிரமா டைரியை மாத்திடுங்க. அப்புறம் ரகுலன் சார், அவங்க இந்த பணத்தை எங்கேயாவது மூவ் பண்றதுக்குள்ள ஏதாவது பண்ணிடுங்க. பயப்படாதீங்க டேவிட். எனக்கு நம்பிக்கையான ஒருத்தருக்கு நான் இப்பவே டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். விளைவு சீக்கிரமா உங்க கண் முன்னாடி நடக்கும். ஹலோ, ஏன்பா மகேஷ், நீ என்ன நம்பவே மாட்டியா? யார் பேசுறீங்க? நான் அப்பவே சொன்னேன் விடிஎம் என்கிட்ட பத்திரமா இருக்கான்னு. நீ நம்பவே இல்ல. அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். என்ன உண்மையை சொன்னா? அதான் நீயும் விடிஎம்மும் சேர்ந்து பாஸ்கருக்கு செஞ்சீங்களே துரோகம். அப்புறம் உங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற பண விஷயத்தை பத்தி கூட என்கிட்ட சொல்லிட்டான்பா. என்ன வளர்ற? ஜாயிண்ட் அக்கௌண்டா? ஒண்ணுமே தெரியாத பேபில நீ. டேய் மகேஷ், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே விடிஎம் நாங்க உயிரோட வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா? அதான் அவனோட உயிர் உனக்கு தேவைன்னா ஒன்னு பண்ணு. உங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணு. 1 வீக்ல அவ்வளோ பணத்தோடையும் நாங்க சொல்ற இடத்துக்கு வந்துரு. உன் விடிஎம் உயிரோட விட்டுறோம். ஏண்டா, உன் கதையெல்லாம் நான் நம்பணுமா? அப்போ உங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட் எந்த பேங்க்ல இருக்கு, என்ன அக்கவுண்ட் நம்பர்னு அவன் தந்த டீட்டெயில்ஸ் நான் உனக்கு தரட்டுமா? சரி, நான் பணத்தோட வந்துடுறேன். வீட்டையும் ஒன்றும் பண்ணிட்டாது. மகேஷ், நீ போலீஸ்க்கு போயோ இல்ல ஆட்களை வச்சோ எங்களை ஆஃப் பண்ண முயற்சி பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ பண்ண மாட்ட. அப்படி பண்ணேன்னா பாஸ்கரை நீ எப்படி கொன்னேன்னு விடிஎம்மோட மரண வாக்குமூலத்தை வேற நாங்க எடுத்திருக்கோம். அதை விட வேற சாட்சி உனக்கு தேவையில்லை மகேஷ். ப்ளீஸ், அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பை மகேஷ். பாய். என்ன மகேஷ், யார் அது? வீட்டையும் பணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேவிட். நம்ம வீட்டையும் ஊரில் இல்லைன்ன உடனே அவருக்கு வேண்டாதவங்க சும்மா மிரட்டுறாங்க. ஒருவேளை அவரை யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களோன்னு என் நிம்மதியை குழப்பிட்டு இருக்காங்க. விடுங்க மகேஷ், அவங்க கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நம்ம ராகுலன் சார் மாதிரி தைரியமா இருங்க. ஆமா ஆமா, யூ கரெக்ட் டேவிட். என்னங்க? என்ன விஜயா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு விஜயா. இல்லைங்க, இன்னைக்கு நம்ம அருணா வந்திருந்தா. ஓ அப்படியா? ஆமாங்க, அவளோட வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களாம். அப்போ ஃபேமிலி ஆல்பத்துல நம்ம சித்ராவோட போட்டோவை பார்த்துட்டு அவளை பத்தி விசாரிச்சாங்களாம். ஐ சீ. ஆமாங்க, பையன் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்றானா. நீ அருணாக்கு என்ன சொன்ன? அருணா கிட்ட பேசினதுல இருந்து அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு தெரிஞ்சது. அதான் உங்ககிட்டயும் பேசிட்டு சித்ரா கிட்டயும் பேசலாம்னு நினைச்சேன். விஜயா, புரியாம பேசாத. அருணா நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது கலகத்தை உண்டு பண்ணிட்டு தான் போவா. அப்புறம் அவ கொண்டு வர வரன் மட்டும் எப்படி நல்லா இருக்கும் சொல்லு? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. நாம எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. என்னங்க, அருணா அப்படி ஒண்ணும் கெட்டவ இல்ல. என்ன, அவ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறது சிலவேளை மத்தவங்க மனச புண்படுத்துற மாதிரி இருக்கும். அவளுக்கு நம்ம சித்ரா மேல ரொம்ப அக்கறை இருக்குங்க. அவ ஒன்னும் மத்தவங்க மாதிரி சித்ரா லைஃப ஸ்பாயில் பண்ண நினைக்க மாட்டா. விஜயா,
சித்ரா தான் கிளியரா சொல்லிட்டாலே. அவளுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு. அப்புறம் நாம எப்படி அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியும் சொல்லு? அவ சின்ன பொண்ணுங்க, அப்படிதான் சொல்லுவா. நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ப்ளீஸ், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்குங்க. வயசு பொண்ண வீட்ல வச்சிட்டு இருக்கிறது நெருப்ப வயித்துல கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ இவ்வளவு நாளும் அவள பொத்தி பொத்தி வளர்த்துட்ட. இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்னாச்சு விஜயா? ஏன் இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு பேசுற? நான் எப்போ உன் விருப்பத்துக்கு தடை சொல்லியிருக்கேன் சொல்லு? ஆனா வாழ போறவ சித்ரா. இதுல அவ சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு புரியுதுங்க. நீங்க வந்து விஷயத்த ஆரம்பிங்க. நான் அவகிட்ட மெதுவா பேசி அவள ஒத்துக்க வச்சிடுறேன். சரி வா. என்ன 2 பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சித்ரா, அப்பா என்ன சொன்னாலும் நீ கேப்பதானமா? ஏன்பா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு? நீங்க பீடிகை போடுறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கு போல. ஆமாமா, உன் ஃபியூச்சரை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ மறுக்காம கேட்கணும். முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். சித்ரா, உனக்கு நிறைய இடத்துல இருந்து ப்ரொபோசல் வந்துகிட்டு இருக்கு. அதான் பிடிச்சவனா பார்த்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஐயோ அப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்பா, நான் தான் அன்னிக்கே அவ்வளவு கிளியரா சொன்னேனே எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு. அப்புறமும் ஏன் மறுபடியும் மறுபடியும் என்ன தொந்தரவு பண்றீங்க? ப்ளீஸ் சித்ரா, அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுமா. நாங்க நீ நல்லா இருக்கணும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீ ஏம்மா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? விஜயா, நீ அப்செட் ஆகாத. சித்ரா ஒண்ணு நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குற பொண்ணு இல்ல. அவ புரிஞ்சுப்பா. அப்பா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க 2 பேரும் அப்செட் ஆகுறீங்க? சித்ரா, சில சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம அதை பயன்படுத்திக்கலனா மறுபடியும் அது நமக்கு திரும்பி வரும்னு சொல்ல முடியாது. ஆமாமா, ஏற்கனவே மேகலா மூலமா வந்த வரனை வேணாம்னுட்ட. அத நாங்க ஊம்போக்கிலேயே விட்டுட்டோம். ஆனா இப்ப மறுபடியும் அருணா சித்தி மூலமா ஒரு சம்மந்தம் இருக்குமா? என்னம்மா சொல்றீங்க? அருணா சித்தி மூலமா? ஏமா, உங்களுக்கு தான் சித்தி குணம் தெரியுமே, அப்புறம் எப்படி அவங்க கொண்டு வந்த ப்ரொபோசலை பத்தி என்கிட்ட பேச வரீங்க? சித்ரா, நீ அப்படி சொல்லாதம்மா. அருணா நீ நல்லா இருக்கணும்னு தானே எப்பவுமே நினைப்பா. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கம்மா. நாங்களும் உன்னை ஒரு இடத்துல கொடுக்கும்போது விசாரிக்காம கொடுப்போமா சொல்லு? இங்க பாரு சித்ரா, சில பேருக்கு கல்யாணங்கிறது வாழ்க்கையில அமையாமலே போயிடும். சில பேருக்கோ சீக்கிரமே அமைஞ்சிரும். அதனால வர்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறதாமா புத்திசாலித்தனம். ஐயோ, நான் ஒண்ணும் உங்க விருப்பத்துக்கு தடை சொல்ல நினைக்கல. நான் தான் எனக்கு படிக்கணும்னு சொன்னேனே. சித்ரா, நான் என்ன உன்னை இப்பவே வா கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? இல்லையே. முதல்ல அந்த பையனை பாரு, கொஞ்ச நாள் பேசி பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. இதுல என்னம்மா கஷ்டம் உனக்கு? ஆமாம்மா, நாங்க எப்பவுமே உன்னோட விருப்பத்துக்கு தடை சொல்லவே மாட்டோம். முதல்ல சும்மா பேசிப்பாரு. உனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். பிடிக்காட்டி சொல்லி விட்டுறலாம். என்னம்மா சொல்ற?
நானும் அப்பாவும் இவ்வளவு தூரம் கேக்குறோமே, ப்ளீஸ் சரின்னு சொல்லுமா. ஆமா சித்ரா, சரின்னு சொல்லுமா. சரி, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதால நான் சரின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு பெத்தவங்க உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா ஒன் கண்டிஷன். என்னம்மா? என்ன பொண்ணு பாக்குறேன் அது இதுன்னு யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, பேசி பாக்குறேன். பிடிச்சா ஓகே சொல்றேன், இல்லனா நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்பா, ரொம்ப ஹாப்பிமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் விருப்பப்படியே பண்ணிடலாம். சித்ரா, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பெத்தவங்க பேச்ச பிள்ளைங்க கேட்காம எதிர்த்து நடக்கிற இந்த காலத்துல நீ நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியே, யூ ஆர் ரியலி கிரேட் மா. அப்பா, எனக்கு எல்லாமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்க 2 பேரும் தானே ராப்பகலா கண் முழிச்சு என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்க விருப்பத்தை மீறி நான் எதுவும் செய்வேனா சொல்லுங்க. சித்ரா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இனி நாம ஆக வேண்டியத பாப்போம். நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி நம்ம அருணா பண்ண கலகமும் இப்ப நன்மையில முடிஞ்சிருக்கு.